ஹே எஃப்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஸோ ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னடான்னு பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் புதுசாக வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கட்சியோடைய நேம் என்னடான்னு பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது தான் அந்த கட்சியோடைய நேமே. ஸோ இங்கே என்ன வருத்தமான விஷயம் என்னடான்னு பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் எந்த மூவிஸில் ஆக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமான ஒரு நியூஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த ஜெம் ஆக்டர் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் பெஸ்ட் ஆக்டர் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள். இதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தோன்னா ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். ஏன்னா தளபதி அவர்களை இதுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியாது. நான் மட்டும் இல்லை, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஏன்னா தளபதி அவர்கள் இதுக்கப்புறம் எந்த மூவிலையும் பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு நினச்சாலே. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தோன்னா எல்லாமே ரீவாச் பண்ணி தான் நம்ம தளபதி மூவியை வந்து பார்த்தாகணும் போல். ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து போயிட்டோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் ஒரு மூவிஸை கொடுக்கலனாலும் அவருடைய பழைய மூவிஸ்லாம் பார்த்தோன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு பார்த்தோன்னா நின்று பேசும். ஸோ கண்டிப்பாக பார்த்தோன்னா தளபதியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பற்றிலாம் சொல்லி ஆகணும் கைஸ், வேறு லெவல் அலப்பறையாக இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் என்னடான்னு பார்த்தோன்னா, வருஷத்தில் எங்களுக்கு 2 நாள் பார்த்தோன்னா தீபாவளியாக இருக்கும். ஒரு நாள் பார்த்தோன்னா நார்மல் தீபாவளி, இன்னொரு நாள் பார்த்தோன்னா வந்து தளபதி தீபாவளினே சொல்லலாம். ஏன்னா தளபதி மூவி வர்றப்போ பார்த்தோன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தோன்னா தீபாவளி மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்னுமே பார்த்தோன்னா டபுள் தீபாவளிலாம் இருக்குது. டபுள் தீபாவளி எப்போன்னு பார்த்தோன்னா, தீபாவளி அப்போ பார்த்தோன்னா தளபதி மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா எங்களுக்குலாம் டபுள் தீபாவளி தான். ஸோ அதை தான் சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆச்சுன்னா பார்த்தோன்னா எங்களுக்கு பார்த்தோன்னா தளபதி பொங்கல் அப்படி தான் வந்து நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ வேறு லெவலில் பார்த்தோன்னா வந்து மாதம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோன்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு நினச்சாலே கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா எல்லா மூவிஸ்லேயும் தான் பார்த்தோன்னா சாங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ எல்லா சாங்ஸும் பார்த்தோன்னா வைரல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைரல் ஆகாது. பட் நம்ம தளபதியிலிருந்து வர சாங்ஸ்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் வந்து வைப் பண்ணுவோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கங்களேன், நாங்கள்லாம் நின்னாலும் தளபதி சாங்ஸ் தான் கேட்போம், உட்காந்தாலும் தளபதி சாங் தான் கேட்போம், நடந்தாலும் தளபதி சாங்ஸ் தான் கேட்போம், ஓடினாலும் தளபதி சாங்ஸ் தான் கேட்போம், தூங்கினாலும் தளபதி சாங்ஸ் தான் கேட்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா வந்து தளபதியோடைய தீவிரமான ஃபேன்ஸ் நாங்கள் எல்லாருமே. ஸோ அது மாதிரி தான் இதுக்கப்புறம் தளபதியோடைய புது சாங்ஸ்லாம் கேட்கவே போகிறதில்ல அப்படின்னு நினச்சாலே அதுவுமே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 90s கிட்ஸாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தோன்னா பார்த்து வளர்ந்த ஒன் ஆஃப் த ஆக்டர் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். இப்போ இருக்க சின்ன குழந்தைங்க கிட்ட போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லாருமே பார்த்தோன்னா எங்களுக்கு தளபதி விஜய் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து க்யூட்டாக சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு பார்த்தோன்னா தளபதி விஜய் அப்படின்றது இருக்காரு அப்படின்றதே பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து மறந்துடுவாங்க. இதுக்கப்புறம் சிஎம் விஜய் அப்படின்றது தான் பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து தெரிகிற மாதிரி நம்ம தளபதி அவர்கள் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தோம்னா வந்து வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்துக்காக ஒரு முன்னேற்ற பாதையை வந்து கொண்டு வரணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதாக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே பார்த்தோன்னா சினிமா விட்டு போகிறதுன்றது பார்த்தோன்னா அதுவுமே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நாங்கள்லாம் ஒரு அலப்பறை பண்ணுவோம். அதாவது FDFS, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கெல்லாம் பார்த்தோம்னா வேறு லெவல் அலப்பறை பண்ணுவோம். ஸோ தலைவர் படம் எப்போ வந்து போடுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா தேட்டர் ஓனருக்கு கால் பண்ணியே பார்த்தோன்னா சாகடிச்சிருவோம். ஸோ இப்போது அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப பார்த்தோன்னா இது மாதிரியான மெமரிஸ் இதுக்கப்புறம் வராதே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லி ஆகணும். 12th நான் அப்போ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தோன்னா பிகில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ பார்த்தோன்னா எங்கள் ஸ்கூலில் இருக்கிற MD, அதாவது பிரின்சிபல் பார்த்தோன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு சார். ஸோ இருந்தாலுமே கட்டடிச்சுலாம் போயிட்டு பார்த்தோன்னா படத்தை வந்து பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி மெமரிஸ் இதுக்கப்புறம் வந்து கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இது மாதிரியான ஒரு மெமரிஸ் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் அது மாதிரியான மெமரிஸ் வந்து இருக்கவே போகிறதில்ல அப்படின்னு நினச்சாலே அதுவுமே கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் தலைவருடைய கட்சி பாட்டை வந்து பார்த்தோம்னா போட்டு வைப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இன்னொரு விஷயத்துக்காக பார்த்தோன்னா ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டுருப்போம். என்ன விஷயத்துக்காகன்னு பார்த்தோம்னா நம்ம தளபதியோடைய ஆடியோ லான்ச்சுக்காக. ஸோ அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் தான் பார்த்தோன்னா நம்ம தளபதி அவர்கள் மைக்கில் வந்து பேசுவார். அதாவது பார்த்தோன்னா படத்தில் வந்து பேசி பார்த்துருப்போம். பட் இருந்தாலுமே ஸ்பீச் எங்கே கொடுப்பாருன்னு பார்த்தோன்னா வந்து ஆடியோ லான்ச்சில் மட்டும்தான் வந்து கொடுத்துட்ருப்பாரு. ஸோ அந்த ஒரு ஸ்பீச்சுக்காகவே பார்த்தோன்னா வந்து ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். குட்டி ஸ்டோரிக்காகலாம் வேறு லெவலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சினிமா ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சொல்லி வந்து வேறு லெவலில் என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணுவார். ஸோ அந்த விஷயம்லாம் இதுக்கப்புறம் இல்லைன்னு நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பேசவே மாட்டார் ப்ரோ, இதுக்கப்புறம் கட்சி மீட்டிங்லாம் பேசுவார் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது, பேசுவார் தான். பட் இருந்தாலுமே சினிமா ரிலேட்டடாக வந்து பேச மாட்டார்ல. ஸோ அதை தான் வந்து மீன் பண்ண வந்தேன். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தோன்னா நம்ம விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் பரவாயில்ல, இதுக்கப்புறம் எல்லா மூவிஸும் ரீவாச் பண்ணி நம்ம தளபதி அவர்களை வந்து பார்த்துட்டா போச்சு. ஸோ அவருடைய படங்களுக்கு என்ன குறை, எல்லா விதமான ஜானர்லையும் பார்த்தோன்னா படம் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இப்போ வரப்போது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே பார்த்தோன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய மூவிஸ்லையும் பார்த்தோன்னா அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்ட மூவிஸுக்கு மட்டும் பார்த்தோன்னா வந்து நடிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அப்கமிங்கில் வர மூவிஸ் எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கார்த்திக் சுப்ராஜ் கூட வந்து போட்டிருக்காரு ஒரு அக்ரிமெண்ட் போல். ஸோ அந்த மூவி கண்டிப்பாக வந்துடும் போல்.
அதுக்கப்புறம் வர மூவிஸ் தான் பார்த்தோன்னா டவுட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ லியோ 2 வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கொஞ்சம் டவுட்டாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லியோ 2க்காக வேறு லெவலில் இருக்க போகுது, தளபதி ப்ளஸ் நிறைய முன்னணி ஆக்டர்ஸ்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து இமேஜினேஷனில் இருந்தேன். பட் இப்போ பார்த்தோன்னா எல்லாமே சுக்காக உடஞ்சி போச்சுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்ணை கட்டி காட்டில் விட்டால் எப்படி இருக்கும், ஸோ அதை மாதிரி தான் இப்போ ஒரு ஃபீல் வந்து போயிட்டுருக்கு மைண்டில். ஸோ நிறைய பேருக்கு வந்து அது மாதிரி அந்த ஃபீல் வந்து போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தோம்னா நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தோன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸில் வந்ததுக்கு. நம்ம கார்த்திக் சுப்ராஜும் பார்த்தோன்னா ட்வீட் வந்து போட்டிருக்காரு, வார்ம் வெல்கம் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆக்டர் விஜய் சார் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மோகன்ராஜ் அவரும் அவருடைய ட்விட்டர் பேஜில் பார்த்தோன்னா மை பெஸ்ட் விஷஸ் அட் தளபதி விஜய்னா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ட்விட்டரில் பார்த்தோன்னா ஒரு அஃபிஷியலாக ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தோன்னா #தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு ஸோ அந்த லெட்டர் வந்து போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லெட்டர் பற்றி கடைசியாக பார்க்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னடான்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் பார்த்தோன்னா நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தோன்னா கட்சி தொடங்கியிருக்காங்க. ஸோ நம்ம எம்ஜிஆராக இருக்கட்டும், பாக்யராஜா இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், நம்ம கார்த்திகா இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண ஒரு கட்சி என்னடான்னு பார்த்தோன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரே ஒரு நாள்லேயே பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில், பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்ம தளபதி அவர்கள் சிஎம்மாக வந்தார்னா வேறு லெவலில் பார்த்தோன்னா பெரிய விஷயங்களை பார்த்தோன்னா மாற்றுவார், கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அந்த லெட்டரை பற்றி சொல்லணும்னு இருந்தேன். ஸோ அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தோன்னா நான் ரொம்ப நாளாக பார்த்தோன்னா வந்து யோசிச்சுட்டு தான் இருந்தேன், மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் பார்த்தோன்னா இப்போ வந்து அமைஞ்சிருக்கு. அதனால தான் பார்த்தோன்னா இப்போ வந்து கட்சி தொடங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய மாசான ஒரு விஷயம் என்னடான்னு பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் யார் கூடயும் நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அப்படின்றத பார்த்தோன்னா அந்த லெட்டரில் பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வேறு லெவலில் கண்டிப்பாக வேறு லெவல் தான். ஸோ தனிச்சு நின்று பார்த்தோன்னா வந்து போட்டியிட போகிறாரு. ஸோ எந்த கட்சி கூடயும் பார்த்தோன்னா ஆதரவு பெறாமல் பார்த்தோம்னா வந்து தனியாக வந்து போட்டியிருக்கதான் வந்து பார்த்தோன்னா அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இப்போதைக்கு பார்த்தோன்னா நான் எந்த மூவியில் ஆக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்றதையும் பார்த்தோன்னா அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அக்ரிமெண்ட் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அந்த மூவிஸுக்கு மட்டும் பார்த்தோன்னா மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பார்த்தோன்னா அதை மட்டும் ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கப்புறமா மக்களுக்கான எல்லா சேவையும் வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்றது பார்த்தோன்னா அந்த மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த லெட்டர்லேயே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகம் போட்டு அவருடைய சைன் வந்து போட்டிருக்காரு மாசா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கைஸ் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தளபதியோடைய மூவிஸ் இதுக்கப்புறம் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சினிமா வந்து குவிட் பண்ணிட்டு போயிருக்காரு. தமிழகத்துக்கு ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு வரணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் கட்சியில் வந்து இறங்கியிருக்காரு. ஸோ அவ்வளோ ஃபேன் பேஸ் இருந்தும் அவர் ஆக்ட் பண்ணாமல் வந்து மக்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எத்தனை பேர் வந்து தளபதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ ஓப்பனாகவே கேட்குறேன், தளபதி அவர்களுக்கு எத்தனை பேர் வந்து ஓட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் சப்போர்ட்டடாக நம்ம தளபதிக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கைஸ் எம்ஜிஆருக்கு அப்புறம் ரொம்பவே பீக்கில் இருக்கிறப்போ பார்த்தோன்னா அரசியலுக்கு வந்த ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தளபதி அவர்கள் தான். ஸோ இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஸோ இது மாதிரியான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரத்தம் வலி உயிர் சம்பந்தப்பட்டது அரசியல் ஆட்டம்னா என்னன்னு உனக்கு காட்டணும். Waiting.